தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் QR கோட் ஸ்கேன் முறை மூலம் தலைமை கழக அறிவிப்புகளை தெரிந்து கொள்வது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், மாவட்ட அவைத்தலைவர் தோமு நாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலம்பட்டி ரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி தலைமையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான MC தாமோதரன், முன்னாள் அமைச்சர் S. வளர்மதி ஆகியோர் அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினர். தொடர்ந்து விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரை மாவட்டம் கிளையூரில் அதிமுக அரசின் திட்டங்களையும் திமுக அவலங்களையும் எடுத்துக் கூறும் திண்ணை பிரச்சாரம் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான P. பெரியபுல்லான் என்ற செல்வம் மற்றும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் ஆகியோர் பங்கேற்று திறனற்ற திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறும் விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட அவைத்தலைவர் SN ராஜேந்திரன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜாஃபர், மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர்கள் அன்பு செல்வன், பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.